ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த கூடை எப்படி போடுறதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை நான் சிவன் நாட்டில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது சின்ன சின்ன கட்டம் வரா மாதிரி வச்சு போட்டிருக்கேன். கூடையில் நான் 2 வகையான ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும். இதை நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு கட்டம் வரா மாதிரியே பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த கட்டம் டிசைன் மாறாமல் இந்த அடியிலேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு இந்த டிசைன் மாறாமல் அப்படியே பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கூடை போடுறதுக்கு இந்த துப்பட்டாவை தான் நான் பேஸ் பண்ணி நான் போட்டேன். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி தெரியும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையே நம்ம கூடையில் போட்டு பார்ப்போமேன்னு தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பாருங்கள், வாங்க உங்களுக்கு இந்த கூடையை எப்படி போடலான்றதை சொல்லித்தரேன். இதுக்கு 3 ரோல் தேவைப்படுது. 50-50ல் 2 கட்டு எடுத்திருக்கேன். ராணி ரோஸில் 1 கட்டு எடுத்திருக்கேன். கட் பண்ண கட்டு, அளக்க ஸ்கேல். வாங்க இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒயர் கட் பண்ணிட்டேன். இந்த 50-50 ஒயரில் நான் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 8.5 அடியில். இந்த ராணி ரோஸில் 6 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 8.5 அடியில். எனக்கு 50-50 ஒயரில் இந்த ரோஸ் அண்ட் ஒயிட்டில் எனக்கு ஒரு ரோலில் இதான் மீதி. இந்த ராணி ரோஸில் எனக்கு இவ்வளோ இருக்குது. வாங்க எப்படி கூட போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இது நார்மல் பேஸ் தான் போட போகிறேன். அதான் நார்மல் நாட்டில் நான் உங்களுக்கு நார்மல் நாட்டில் பேஸ் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நார்மல் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்த 33 நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு போட்ட லைன் இதான் நாட் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நான் ராணி ரோஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ராணி ரோஸில் போட்டு அப்புறம் 3 இந்த 50-50 ஒயர் இதில் பாதி பக்கம் ராணி ரோஸ் இருக்கும், பாதி பக்கம் ஒயிட் இருக்கும். அதுதான் நான் எடுத்திருக்கேன். அது 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் ராணி ரோஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 3க்கு 1 கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக அப்படியே போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். பாருங்கள், நான் பேஸ் அகலமாக போடலை. நான் 9 லைன் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 9 லைன் தான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த கூடைக்கு ஹைட்டு வேணுன்றதுனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேஸ் அகலமாக வேணும்னா நீங்கள் அகலமாக போட்டுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி உங்களுக்கு போடலான்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு சிவன் நாட்டு எப்படி போடணுன்றதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை போட தெரிஞ்சால் தான் இந்த கூடையை நீங்கள் போட முடியும். வாங்க இப்போ நான் எப்படி போடலான்றதை நான் சொல்லித்தரேன். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எங்கே வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு முதல்ல நம்ம நார்மல் நாட்டில் தான் ஆரம்பிக்கணும். பாருங்கள், நான் நார்மல் நாட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிவன் நாட்டு போடணும். இந்த நேராக போகிற ஒயரை நாம் இப்படி வச்சு பாருங்கள், இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், இதே நாட்டை நம்ம ரிவர்ஸில் போட்டிருக்கோம். அதுதான் நம்ம சிவன் நாட்டுன்னு சொல்கிறது. இதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட்டில் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு சிவன் அதுக்கப்புறம் நார்மல் நாட்.
ஒரு நார்மல் நாட் ஒரு சிவன் கண் நாட்டுன்னு தான் நீங்கள் இதை மாற்றி மாற்றி போடணும். இந்த கூடை ஃபுல்லுமே நாம் அப்படி தான் போடணும். அடுத்தது உங்களுக்கு சிவன் கண் நாட். நான் எப்பவுமே கீழே இருந்தே பேஸ்லேருந்தே நான் சிவன் கண் நாட் தான் போடுவேன். ஆனால் இந்த ஒரு தரம் மட்டும் உங்களுக்கு இப்படியும் போடலான்றதை சொல்லி காமிக்கிறதுக்காக தான் நார்மல் பேஸ் போட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நார்மல் நாட் இதே மாதிரி தான் ஒரு நார்மல் நாட், ஒரு சிவன் கண் நாட், ஒரு நார்மல் நாட், ஒரு சிவன் கண் நாட்டு நம்ம போட்டுக்கிட்டே வரணும். நான் இங்கே கார்னர் வரும்போது எப்படி திருப்பணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த லாஸ்ட்டு வந்துட்டேன். எனக்கு இங்கே சிவன் கண் வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல கார்னர் திருப்பும் போது நார்மல் நாட் போடணும். இது கொஞ்சம் நான் இப்படி திருப்பிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இழுத்து வச்சு வளைச்சி தான் போடணும். இங்கே கொஞ்சம் ஷேப்பு மாறும். இந்த இடத்துல வர இதுவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறமா நாம் இப்போ சிவன் கண் நாட் போடணும். நமக்கு இந்த ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா இப்படி இழுத்து நான் கேமராக்காக காமிக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை நான் கரெக்ட் பண்ணிவிடுவேன். இப்போ இதே மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு இங்கே நார்மல் நாட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கார்னர் வந்து சிவன் கண்ணில் திருப்பணும். நம்ம எப்பயும் சிவன் கண் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டுக்கணும். இந்த கார்னரில் சிவன் கண் வரும்போது கொஞ்சம் கார்னர் திருப்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நாட் போட தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள். இனிமேட்டு நம்ம நார்மல் நாட் போட்டு அப்புறம் சிவன் கண் போட்டு இப்படியே வரணும். இந்த லாஸ்ட் இந்த சைடுக்கு மூணாவது கார்னர் வரும்போது நான் உங்களுக்கு எப்படி வருதுன்றதை காமிக்கிறேன். இப்போது இது வந்து சிவன் கண்ணில் முடிஞ்சிருக்கு. இப்போ நாம் வந்து நார்மல் நாட்டில் கார்னர் திருப்பணும். இப்போது நார்மல் நாட்டில் நம்ம கார்னர் திருப்பிட்டோம். அதே மாதிரி நம்ம இங்கே போட்டுட்டு வந்து இந்த இடத்துல வந்தோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே நார்மல் நாட்டில் வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே கார்னர் வந்து சிவன் கண்ணில் திருப்ப போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒயர் இதுவாகும் போது. இதுக்கப்புறம் நாம் இப்படியே போட்டுகிட்டே வரணும். நமக்கு கார்னர் வந்து 2 சிவன் கண் 2 நார்மல் நாட்டில் வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஏணிப்படி முடித்து போடணும். ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்றதே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. நான் இப்போ திரும்பவும் போடுறேன். இப்போ இதான் ரன்னிங் ஒயர்.
இந்த ரன்னிங் ஒயரை மடித்து இப்படி பின்பக்கமாக கொண்டு போகணும். இப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒயருக்கு பின்பக்கமாக கொண்டு போய்க்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இதை மேலே தூக்கி விட்டு இதுக்குள்ளே, இந்த லூப்புக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே விடணும். இப்போது இந்த நேராக போகுது பார்த்திங்களா, அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாம் இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்தால் இப்படி நேராக வரும். அதை இப்போ இங்கே மேலே போகிற ஒயரை இப்படி கீழே எடுத்து விடுங்க. இந்த சைடில் போகிற ஒயரை இந்த சைடில் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு வந்துடுது. இப்போது இந்த ஒயரை நம்ம இங்கே சொருகி விட்டுடணும். இது இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம இங்கே எடுத்து அடுத்த லைன் நம்ம போட வேண்டியது தான். இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக சிவன் கண் வந்துடும். இப்போது இந்த செகண்ட் லைன் போட போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே சிவன் கண் இருக்குது. அப்போ நம்ம சிவன் கண்லேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நார்மல் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பேஸ் போட்டு முடித்தோன்னா ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது நம்ம நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் வரும்போது இங்கே நமக்கு சிவன் கண் இருக்குது. சிவன் கண்ணுக்கு மேலே நீங்கள் வரும்போது நார்மல் நாட் தான் போடணும். அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இப்போது அடுத்தது சிவன் கண் போட்டுட்டு இதே மாதிரியே சுற்றி போட்டுகிட்டே வரணும். இதே பேட்டர்ன் தான். இங்கே மேலே நார்மல் நாட் இருந்துச்சுன்னா நீங்கள் சிவன் கண் போடணும். நீங்கள் சிவன் கண் இருந்துச்சுன்னா நார்மல் நாட்டில் போடணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். நான் ஓரளவுக்கு முடிஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் 3 லைன் போட்டுட்டேன். இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த கட்டன் டிசைன் தான் பண்ணுறோம். இந்த 3 லைனுக்கு அப்புறம் இந்த ராணி ரோஸை நான் ஒரு லைன் போட போகிறேன். இது நம்ம இந்த இடத்துல இருந்தே ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். நான் இதிலேருந்து இப்படி தள்ளி ஆரம்பிக்கிறேன். இங்கே சிவன் கண் இருக்குது. நான் கொஞ்சம் ஒயர் விட்டு நார்மல் நாட்டு ஆரம்பிக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பேஸில் தெரியுது பாருங்கள். இங்கே பிளெயின் நாட்டாக தானே வந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பிளெயின் நாட்டு தான் வரும். இப்போது நமக்கு சிவன் கண் போடணும். இப்போது நார்மல் நாட். இந்த பார்டர் வரும்போது இந்த 3 டிசைன் மிக்சடில் இங்கே ஒரு பிளெயின் விழும். பாருங்கள், எங்கேயும் பிளெயின் வந்துச்சு. இங்கே மிக்சடில் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரே கலரில் வரும்போது இந்த ஒரு சேமாக இருக்குது. இந்த மாதிரி கட்டமாக தான் வரும். இந்த கட்டன் டிசைன் தான் நான் இந்த சிவன் கண் நாட்டில் போடுறேன். இதே மாதிரி தான் நம்ம சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். நான் இந்த இடம் வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் கட்டம் வரும். இந்த டிசைனு இப்படி தான் கட்டமாக வரும். இது ஏணிப்படி முடிச்சு போடணும். இது ஏணிப்படி முடிச்சு போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட போகிறேன்.
இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கட் பண்ணி விட்ட ஒயர்லாம் நாம் இந்த உள்பக்கமாக சொருகி விட்டுடணும். இப்போ நான் எனக்கு இது வரைக்கும் 50-50 ஒயர் ஒரு ரோல் ஆயிடுச்சு. இப்போ நான் 2வது ரோல் எடுக்கிறேன். இதான் ஃபஸ்ட்டு, 2வது ரோலில் எடுக்கிறேன். இப்போ நான் இங்கே மேலே ரன்னிங் ஒயர் வச்சு மறுபடியும் 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ராணி ரோஸில் ஒரு லைன் போடுவேன். அப்புறம் 3 லைன் இந்த ஒயர் போட்டுட்டு அப்புறம் ஒரு லைன் அதை போடுவோம். இதே மாதிரி தான் இந்த கூடையை ஃபுல்லாக நம்ம முடிக்கணும். நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடையை நான் போட்டு முடிச்சுட்டேன். எப்படி பாருங்கள், அழகாக டிசைன் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நான் இங்கே எல்லாம் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டேன். இந்த 2 ஒயர் வச்சுருக்கேன். எப்படி சொருகணுன்றதை சொல்லி கொடுக்குறேன் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம 2 நாட்டு விட்டுட்டு 3வது நாட்டில் தான் நம்ம எப்பயுமே சொருகணும். இப்போ இதில் வந்து ஒரு பக்கம் இந்த சைடும் ஒரு பக்கம் இந்த சைடும் மாறி மாறி வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்குது, நான் இந்த சைடில் சொருகிறேன் பாருங்கள். இது இப்படி சொருகிட்டேன். அடுத்தது இந்த பக்கம், இந்த பாருங்கள், இந்த சைடில் அடுத்தது இந்த சைடில் இந்த மாதிரி கிறிஸ்டன் கிராஸாக தான் வரும். இது நீங்கள் அப்படியே மாதிரி தான் சொருகிட்டு போகணும். இது திரும்பாமல் வரணும். இப்போது இந்த பக்கம் ஒன்று உள்பக்கம் ஒன்று வெளிப்பக்கம், இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு உள்பக்கம் ஒரு வெளிப்பக்கம், அந்த மாதிரி பண்ணிகிட்டே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். நம்ம நார்மல் கூடையில் சொருகிற மாதிரி இதை சொருக முடியாது. பாருங்கள், இப்போது நம்ம இந்த சைடு இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக சொருகிட்டே வர வேண்டியதாங்க. சொருகணுன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ளாட்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு ஹேண்டில் வந்து நான் நிறைய ஹேண்டில் போட்டிருக்கேன். உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன், முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன், டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன், நார்மல் நாட்டிலே கைப்பிடி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஹேண்டில் கைப்பிடி வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.